ஹாய், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹை பிபி அதாவது ஹைப்பர் டென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமாக வரும். ஒன்று வந்து பிரைமரி ஹைப்பர் டென்ஷன், இன்னொன்று வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். ஸோ பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ஜெனட்டிக்ஸ்னால இல்லை வந்துட்டு நம்ம வந்து லைஃப் ஸ்டைலை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதனால வர்றதா வந்து பிரைமரி ஹைப்பர் டென்ஷன். இதுவே செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செகண்டரி டு எனி அதர் டிசார்டர்ஸ் இன் த பாடி. இது வந்து ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வந்து கிட்னி ஃபங்க்ஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹார்மோனல் டிசார்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கு செகண்டரியாக வரக்கூடியது தான் வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ பிபி எதனால பாடியில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு காம்பன்சேட்டரி மெக்கானிசம். ஏதோ ஒரு பார்ட்டில் வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து பிபி. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம பிபியை மட்டும் குறைக்கிற மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக சரியாக போகிறது கிடையாது பிபி அப்படின்றது. ஸோ எந்த டிஸார்டர்னால நமக்கு வந்து பிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து குறைக்கிறது மூலியமாக நம்ம வந்து பிபியையும் வந்து சேர்த்து குறைக்கிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உடம்புல வந்து ரொம்ப ஜாயின்ட் பெயினாக இருக்குது, இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் பாடியில் வந்து பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஜாயின்ட் பெயினை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிபியும் வந்து குறைஞ்சிரும். இதே மாதிரி தான் எல்லா கண்டிஷனுக்குமே. இப்போ ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது ஹார்மோனல் டிஸார்டர் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த தைராய்டு ப்ராப்ளம் குறைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிபியும் வந்து சைமல்டேனியஸாக குறையும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பிபிக்கு மட்டும் டேப்லெட் போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்கள் வந்து 10 வருஷம் 20 வருஷம் டேப்லெட் வந்து எடுத்துகிட்டே தான் இருக்கணும். ஆனால் பிபி வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்து வராது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன டிசீஸ்னால பிபி வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்காம வெறும் பிபிக்கு மட்டும் ட்ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப் லாங் டேப்லெட் எடுத்துகிட்டே மெடிசன் டிபெண்டாக தான் எடுத்துகிட்டே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஹைப்பர் டென்ஷன் ஹோமியோபதியில் கம்ப்ளீட்லி கியூரபிள். நீங்கள் ஒரு ஹோமியோபதிக் டாக்டர்கிட்ட போனாலே வந்து தெரியும், அவங்க வந்து கம்ப்ளீட் மைண்ட் பாடி அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி எந்த பார்ட்டில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, எதனால பிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லை நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ரெண்டுக்குமே உங்களுக்கு கைட் பண்ணுறனால பிபி வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் வந்து சரி பண்ணிக்க முடியும். லைஃப் லாங் நீங்கள் வந்து மெடிசன் டிபெண்டாக இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி டயட் மாடிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து 10 வருஷம் 20 வருஷம் டேப்லெட் எடுத்தாலுமே சரி பிபிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துட முடியும். தேங்க்யூ.